basic problems from the unit differential calculus of several variables. Hope you see the previous videos, right? அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸோட ஐடியாஸ் வச்சுட்டு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் ரீகலெக்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற ஐடியாலையும் நம்ம இந்த வீடியோ கொண்டு போக போகிறது இல்லை, ரைட்? இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் u is equal to x by y plus y by z plus z by x, then find x into dou u by dou x, dou u by dou y, dou u by dou z கூட y z எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆயிலர்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா the problem is very simple because there is no need of any derivatives. ஓகேங்களா? நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஆயிலர்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள எல்லாமே அந்தந்த வேரியபிள் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அதுவும் பவர் 1, எக்ஸ் பவர் 1. ஓகேங்களா? ஸோ அந்த பவர் மேட்ச் ஆகும். எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு டோ யூ பை டோ இசட்டாக இருந்தால் ஐ கேன் அப்ளை ஆயிலர்ஸ் தியரம். அப்படி ஆயிலர்ஸ் தியரம் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நான் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய், ஜெட்டுக்கு பதிலாக டிஇசட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது ஹோமோஜீனியஸாக இல்லையா நான் செக் பண்ணணும் அப்படின்னா x should be replaced by tx, y should be replaced by ty, z should be replaced by tz. ஓகேங்களா? ரைட்? அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். tx by ty plus ty by tz plus tz by tx. இப்போ என்ன ஆகும்? ஒன்றுலையுமே டி கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 1 into அப்படின்னு நம்ம எழுதிக்கலாங்களா? 1 into அதே ஃபங்க்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது 1 can be replaced by t power 0 into x by y plus y by z plus z by x. புரியுதுங்களா? t power 0 into x by y plus y by z plus z by x, right? Okay. Therefore, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதே ஃபங்க்ஷனை நான் t power 0 இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா t power 0 வேல்யூ இஸ் 1, right? Therefore, u is a homogeneous function of degree 0. புரியுதுங்களா? u is a homogeneous function of degree 0. அப்போ degree 0 னா that is n value is 0. n value is 0. n value is 0 னா இப்போ x into dou u by dou x plus y into dou u by dou y plus z into dou u by dou z ஓட by using Euler's theorem the answer is nu. கரெக்ட்டுங்களா? 1 மார்க்கில் கூட கேட்கலாம். what is the value of x into dou u by dou x plus y into dou u by dou y plus z into dou u by dou z if u is a homogeneous function. அப்போ நீங்கள் இப்போ அங்கே என்ன எழுதணும்? ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து எழுதணும் nu அப்படின்னு. ஓகேங்களா? ரைட்? இப்போது this value is equivalent to what? nu. என்னோட வேல்யூ என்னங்க? 0. இப்போ 0 into u 0. so for this problem the degree is 0, therefore the answer of this partial derivative is 0. ரைட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஆயிலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் 2xy இன்ட்டு யூஎக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு யூஒய்ஒய். இதுவும் உங்களுக்கு ஆயிலர்ஸ் தியரம்னு தெரியும். யூஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னா இது வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். யூஎக்ஸ்ஒய் அப்படின்னா இது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். யூஒய்ஒய் அப்படின்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் ஆல்சோ the Euler's theorem for second order partial derivative. ஓகேங்களா? இப்போ second order partial derivative னா இதோட வேல்யூ என்ன? n into n minus 1 into u. ஓகேங்களா? ஸோ if u is a homogeneous function, கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்குங்க, அது இல்லாமல் இருக்காது, ரைட்? what is the value for this if u is a homogeneous function? the answer is n into n minus 1 into u. u homogeneous function இல்லைன்னா நம்ம இந்த ரிசல்ட் எழுத முடியாதுங்க. நம்ம எவால்வேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்போ 2 ப்ராப்ளம் ஓவர். அடுத்தது பாருங்கள். அடுத்தது find the value of du by dt if u equal to this, x equal to this, y equal to this. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வருது இல்லைங்களா? இங்கே தான் வந்து அந்த ட்ரீ மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். யூங்கிற வேரியபிளில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? யூங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது? எக்ஸும் ஒய்யும் இருக்கும்.
ஏங்கிறது வேரியபிள் கிடையாதுங்க, அது ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போது XYன்னு 2 வேரியபிள் இருக்குது, அப்போ அந்த XYயை போட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்து எக்ஸுக்கு வாங்க. எக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள் இங்கே எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? டி இருக்குது. இப்போ எக்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு அர்த்தம். டி மட்டும்தான், ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ரைட்? அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 280, ஒய்யுமே ஃபங்க்ஷன் ஆஃப் டி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த யூனிட்டை பேஸ் பண்ண வீடியோவில் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா என்ன? du/dt கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2ஆ பிரிஞ்சா டோ போடணும், ஒரே ஒரு ஏரோ தான் இருக்குன்னா டி போடணும். கரெக்டுங்களா? இப்போ ∂u/∂x இன்ட்டு dx/dt ப்ளஸ் ∂u/∂y இன்ட்டு dy/dt. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போது u என்ன வந்தது? y² மைனஸ் 4ax. x என்னது? at². y என்னது? 2at. ஓகேங்களா? இப்போ எனக்கு ∂u/∂x வேணுங்களா? இந்த யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ∂u/∂x வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது y வந்து கான்ஸ்டன்ட்டுங்க, ஸோ இது 0 ஆகிடும். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஸோ -4aங்கிறத ஆன்சர். இதே மாதிரி ∂u/∂y கேல்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்க, ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y. இதான் ∂u/∂x வேல்யூ, இது ∂u/∂y வேல்யூ. dx/dt வேணும்னா இதில் இருந்துங்க எக்ஸுக்கு வந்துடுங்க. ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேரியபிளை மேலே போடுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளை கீழே போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 2 வேரியபிள் இருக்கா, ஒரு தடவை எக்ஸை போடுங்க, ஒரு தடவை ஒய் போடுங்க, அவ்வளோதான், ரைட்? dx/dtங்க. t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t, ஸோ 2at. அதே மாதிரி இங்கே dy/dt, இங்கேயும் டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஸோ 2a. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ் வேல்யூலாம் கொண்டு வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா du/dt இஸ் ஈக்குவல் டு ∂u/∂x ஓட வேல்யூ -4a, dx/dt ஓட வேல்யூ 2at, ரைட்? ப்ளஸ் அடுத்தது ∂u/∂y ஓட வேல்யூ 2y, அடுத்தது dy/dt வேல்யூ 2a. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8a² t ப்ளஸ் 4ay. புரிஞ்சுதுங்களா? 4ay. ஆனால் இந்த ஃபைனல் ஆன்சரில் பாருங்கள், இது டீயில் இருக்குது, இது ஒயில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒய்க்கு என்ன சப்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்கலாம்? 218 கொடுக்கலாம். இந்த ஒய்யை வந்து நீங்கள் 218 ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. 218 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது -8a² t ப்ளஸ் 4 2s are 8ங்களா? 4 2s are 8 போட்டிங்கன்னா 8a² t. அப்போ ஆன்சர் என்ன? 0. கரெக்டுங்களா? 8a² t which is equal to 0, ரைட்? அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக இது ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் வந்து 0. ஏன் இந்த ஆன்சர் 0 வருது அப்படின்னா எல்லாமே 0 வரணும்னு அவசியம் இல்லை. பர்டிகுலராக இந்த ப்ராப்ளத்தில் ஏன் இது 0 வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து y² மைனஸ் 4ax. y² மைனஸ் 4axங்கிறது பேரபுலா. பேரபுலாவோட பெராமெட்ரிக் ஃபார்ம் தான் இந்த at²ம் 2atயும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த at² 2at வச்சே இந்த ஃபங்க்ஷன் மட்டும் மாற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் இஸ் 0. ஓகே, ரைட்? இன்னும் சம் மோர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இஃப் x = r cos θ, y = r sin θ, ஃபைண்ட் டோ ஆஃப் r, θ பை டோ ஆஃப் x, y, ஆர் எல்ஸ் ஃபைண்ட் ஜெக்கோபியன் கேட்டிருப்பாங்க. எப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் டேர்ம் டோங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகி மேலேயும் கீழேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கோ அப்போ வந்து அது ஜெக்கோபியன் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட்? இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது டோ ஆஃப் r, θ பை டோ ஆஃப் x, y. அப்படி பார்த்தீங்கன்னா rx, ry, θx, θyன்னு இருக்கும். அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள்ஸ், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள்ஸ். ஆனால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் xy இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் r and θ இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இங்கே கேட்டிருக்கிறத எப்போவுமே பார்க்காதீங்க, இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த கொடுத்துருக்கிறத வச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து xy, ரைட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து r and θ. ஸோ உங்களால் இந்த ஜெக்கோபியன் தான் கேல்குலேட் பண்ண முடியும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா xr x theta, yr y theta. Hope you understand the formula. xr x theta, yr y theta. Right? அப்போ xr னா x with respect to r differentiate பண்ணுங்க. அப்போ அது வந்து வேல்யூ cos theta.
எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர் சைன் தீட்டா. அடுத்தது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா, ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணிங்கன்னா ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணோம். டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆயிரும், ஆர் sin square theta. R காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா cos square theta plus sin square theta is 1. So the answer is R. ஓகேங்களா? answer is R. ஆனால் இங்கே இப்போ வந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வாங்க. ஓகேங்களா? இப்போ கேட்டிருக்க இதை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெகோபியன் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை கேல்குலேட் பண்ண முடியும்னா அதை கேல்குலேட் பண்ணிடலாம். இதை கேல்குலேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் ப்ராப்ளத்துக்கு வந்துருங்க. ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் என்ன ஜெகோபியன் எவாலுவேட் பண்ண முடியுமோ அதை எவாலுவேட் பண்ணிடுங்க. இப்போது டோ ஆஃப் r, theta by dou of x, y தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. கரெக்டுங்களா? இதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இதோட ஆன்சரை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெகோபியன். ஓகேங்களா? dy by dx நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா dx by dyங்கிறது ரெசிப்ரோக்கல் பண்ணுறது. அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு இதோட வேல்யூ தெரியுதுன்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டுக்கலாம். அப்போது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆரும் கொடுத்துருப்பாங்க, 1/r கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கோங்க, என்ன கேட்டிருக்காங்கங்கிறது செக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னுமே இதில் ஆப்ஷன்ஸ் இன்னுமே டெப்த்தாக கொடுக்கணும் அப்படின்னா ஆருங்கிறது வந்து இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஆருங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்குங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாக்டாக எனக்கு இந்த ஆரை நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கூட ஆன்சர் கொடுத்துருக்கலாம். சப்போஸ் ஆப்ஷன்ஸில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சர். 1/root of x square plus y square இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். நீங்கள் 1/r சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆர் 1/r இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 1/r சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரூட் ஆஃப் XY டேர்மில் ஆன்சர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணணும். ரைட்? ஏன்னா இதோட ஆன்சர் எக்ஸ் அண்ட் ஒயில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ரைட்? இது ஓகேங்களா? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எப்படின்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதே மாதிரி இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ரைட் சைடில் 1 பண்ணிடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த ஜெகோபியன் இருக்கிற மாதிரி தான் அடுத்த சம் எழுதியிருக்கேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/r, சாரி ஆர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டோ ஆஃப் எக்ஸ் ஒய் பை டோ ஆஃப் ஆர் தீட்டாவோட வேல்யூ வந்து ஆர். ரைட்? இப்போ அடுத்த ப்ராப்ளத்துக்கு போனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சாரி, u is equal to 2xy. ஓகேங்களா? u equal to 2xy, v is equal to x square minus y square, x equal to this, r equal to this, then find this. Okay, dou of uv by dou of r comma theta. இப்போ uல என்ன ஃபங்க்ஷன், என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க, xy தான் இருக்கு. vல என்ன வேரியபிள் இருக்கு, xy தான் இருக்கு. அப்போ என்னால் என்ன ஜெகோபியன் கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டோ ஆஃப் யூவி பை டோ ஆஃப் எக்ஸ்ஒய் தான் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டு செட்டாக எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே, இந்த செட்டு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயே பார்த்துட்டோம். அதில் என்ன வரும் அப்படின்னா டோ ஆஃப் எக்ஸ்ஒய் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு வேரியபிள் மேலே, ரைட் சைடு வேரியபிள் கீழே. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம செயின் ரூல் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் uv by xy, xy by r theta. இப்போ இது ரெண்டும் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், dou of uv by dou of r theta. இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெகோபியன். ஸோ அதை தான் இங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு என்ன ஜெகோபியன் எக்ஸிஸ்ட் ஆகுமோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும். ரைட்? இப்போ இது கால்குலேட் பண்ணால் என்ன வருங்க, இது நான் ஃபார்முலா எழுதுற டிட்டர்மினன்ட் ஆஃப் ux, uy, vx, vy. ux அப்படின்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 2y, இது வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. ரைட்? அதே மாதிரி இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 2x, இது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா 2y. ஓகேங்களா? இது ஏற்கனவே நம்ம போன சம்லேயே கால்குலேட் பண்ணிட்டோம், அதனால் நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். இதோட ஆன்சர் வந்து ஆர். ஓகேங்களா? இதுதான் டோ ஆஃப் uv பை டோ ஆஃப் ஆர் தீட்டா. யூஸ்வலாக எவால்வேட் பண்ண வேண்டியது தான் லெஃப்ட் வச்சுப்போம்.
நான் இது என்ன ஜெகோபியன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னனால நான் அப்படியே எழுதுனதுனால அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாறி போச்சு. ஸோ டோ ஆஃப் யூ கமா வி பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ இந்த டேர்ம் பாருங்கள், இதோட டிட்டர்மெண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். இதோட டிட்டர்மெண்ட் வந்து 4, நீங்கள் இல்லை ஆர்டர் மாற்ற வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்டூ ஆர்னு எழுதிக்கோங்க. -4y² -4x². புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா -4 காமனாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தீங்கன்னா x² + y² இன்டூ ஆர். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் தான் டிஸ்கஸ் பண்ணோம், இது வந்து r²ன்னு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -4r³ -4r³. திஸ் இஸ் த ஆன்சர். சப்போஸ் இதே ரெசிப்ரோக்கலாக கேட்டாங்கன்னா 1/-4r³. ஓகேங்களா? இது ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா இது எதில் முடியுது? ஆர்என் தீட்டாவில். ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆரில் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் and we will see some more problems from maxima, minima and Taylor series. Okay.